எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காமராஜரை அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உருவ பொம்மைகள் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. நாட்டையும் இந்த மக்களையும் நீதாப்பா காப்பாற்றணும், உன்னை விட்டா வேற யாருமே கிடையாதுன்னு கர்ம வீரர் காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சி கெஞ்சினதாகவும் சொல்லியிருக்காரு. கொள்கை தலைவரே ஒருத்தர் அசிங்கப்படுத்தி பொய் பேசி அவமானப்படுத்தி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியேற்றிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியினர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம, எந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாம, எந்த ஒரு அறிக்கையை வெளியிடாம இருக்காங்கன்னா அது எந்த மாதிரியான கட்சி? அது மக்கள் அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல முக்கியமான 2 விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். திருச்சி சிவா பார்த்துட்டீங்கன்னா ஒரு கூட்டத்துல கரும வீரர் காமராஜரை பத்தி அவதூறான சர்ச்சையான பொய் பேசியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 2 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன்று பார்த்துட்டிங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கடைசி காலத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு கருணாநிதி அவர்கள் ஏசி போட்டு கொடுத்தாராமா. என்னால் ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது, ஏசி இல்லாமல் எனக்கு அலர்ஜி வந்துடும் அப்படின்னு கருணாநிதி அவர்கள்ட்ட சொன்னங்காட்டி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு ஏசி போட்டு கொடுத்தாராமா. இதொன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவதா இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கடைசி காலத்தில் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் நீதாப்பா காப்பாற்றணும், உன்னை விட்டா வேற யாருமே கிடையாதுன்னு கர்ம வீரர் காமராஜர் கருணாநிதி கையை பிடிச்சி கெஞ்சினதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த 2 விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னா சென்னையில் இந்த கொளத்தூரில் பார்த்தீங்கன்னா ஓரணில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் திருச்சி சிவா அவர்கள் வந்திருக்காரு பேசுவதற்காக. ஸோ அந்த ஒரு கூட்டத்தில் திருச்சி சிவா அவர்கள் இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி என்னென்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமாக அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நாம பார்க்குற இந்த 2 விஷயங்களை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். அவர் சொன்ன முதல் விஷயம் என்னன்னா, கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாதாம்மா, அவருக்கு ஒரு அலர்ஜி இருக்காமா, ஏசி இல்லாமல் இருந்தால் அவருக்கு அலர்ஜி வருமாமா. ஸோ அதனால அவர் எங்கெல்லாம் தங்குறாரோ எங்கெல்லாம் போறாரோ அங்கே இருக்கக்கூடிய ரூமுகள்லாம் ஏசி ஏசி போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை பிறப்பிச்சாங்களாமா. ஸோ அதனால அவர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ஏசி இருக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் கர்ம வீரர் காமராஜர் பார்த்தீங்கன்னா தன்னோட கடைசி காலத்தில் ஏசி இல்லாதனால அவர் இருக்கவே முடியலையாமா. அதனால கருணாநிதி அவர்கள்ட்ட சொல்லி அவரோட ரூமுக்கு ஏசி போட சொன்னாராமா. அதனால கருணாநிதி அவர்கள் ஏசி போட்டு தந்துட்டாராமா. இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அவருடைய கடைசி காலத்தில் கருணாநிதி அவரோட கையை பிடிச்சு இந்த நாட்டையும் இந்த ஜனங்களையும் நீதாப்பா காப்பாற்றணும், உன்னை விட்டா இந்த நாட்டையும் ஜனங்களையும் காப்பாத்துறதுக்கு ஆளே கிடையாது, உன்னை தவிர வேற யாராலையும் முடியாது, நீதான் இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றணும்னு சொல்லி கையை பிடிச்சி கெஞ்சினாராமா. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் அந்த ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொன்ன கருத்துக்கு இப்போ சோசியல் மீடியாக்களில் பல பிரபலங்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த திருச்சி சிவா அவர்கள் சொல்லும்போது நமக்கே கோபம் வருது. ஏன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர் எவ்வளோ பெரிய தலைவர், அவர் என்ன மாதிரியான ஒரு ஆள், அவர் போய் கருணாநிதி கிட்ட இந்த மாதிரி கெஞ்சினாரு, இந்த மாதிரி கேட்டாரு அப்படின்னு நம்ம கேள்விப்படும் பொழுது அவ்வளோ கோபம் வருது. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கருணாநிதி அவர்கிட்ட கேட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது அந்த காலத்தில். ஏன்னா அவர் இறந்தது பார்த்தீங்கன்னா 1975 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஏசிங்கிறதே ஒன்று கிடையாது. மற்ற மாநிலங்கள்லேயோ மற்ற நாடுகள்லேயே இருந்திருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படியே தமிழ்நாட்டில் இருந்தாலும் இவர் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஏசிங்கிறதே ஒன்று கிடையாது. ஏன்னா இவருடைய ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் தான். இவர் தங்கி இருக்கக்கூடிய அறைகளாகட்டும், இவர் தங்கியிருந்த வீடாகட்டும் எல்லாமே சிறு சிறு அறைகள் தான். அதுல பார்த்தீங்கன்னா ஏசி வைப்பதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளுமே இல்லாம இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த காலத்து ஏசி எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஏசிகள் இந்த மாதிரி இந்த சைஸுக்கெல்லாம் இருக்கும். ஆனா அப்ப இருக்கக்கூடிய ஏசிகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ், நம்மளுடைய கம்பெனி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏர் கூலர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஏர் கூலர் சைஸுக்கு தான் அந்த காலத்துலலாம் ஏசி வச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த காலத்தில் ஏசி வச்சதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இவர் தங்கியிருந்த ரூம்ல கிடையாது. இது முக்கியமான விஷயம்தான். ஏன்னா ஏசியே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து ஏசி இல்லாத ஒரு காலகட்டத்தில் இவர் ஏசி கேட்டார் அப்படின்னா நம்ப முடிகிற மாதிரியா இருக்கு?
இன்னொன்று வந்து காமராஜர் வந்து கருணாநிதி அவரோட கையை பிடிச்சு கெஞ்சினாரு, இந்த நாட்டை ஜனங்களே உங்களை விட்டா பாத்துக்கிற காலே இல்லை, அதனால வந்து நீங்க தான் இந்த நாட்டை ஜனங்க பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அது வந்து எந்த ஒரு வகையிலும் பொருந்தாத ஒரு விஷயம். கர்ம வீரர் காமராஜர் கருணாநிதி கிட்ட அப்படி பண்ணியிருக்க துளி கூட வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கருணாநிதி அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் கவுக்க பார்த்தவர், அவருக்கு எதிராக வந்து பல வேலைகளை பார்த்தவர், அவர் தோக்கடிக்கணும், அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் அவர் தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வேலைகளை பார்த்தவர். அதுல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த முரசொலி அப்படிங்கிற ஒரு இதழ் இருந்தது, அதாவது ஒரு பத்திரிகை. அந்த ஒரு பத்திரிகையில பார்த்தீங்கன்னா இந்த கர்ம வீரர் காமராஜரை பத்தி இழிவா பயங்கரமா உருவ கேலி பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவர் வந்து எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு காமராஜரை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உருவ பொம்மைகள் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஒரு பெண் மாதிரியான ஒரு உருவ பொம்மை இருக்கும், ஒரு செருப்பால் அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, ரொம்ப மோசமான புகைப்படங்கள்லாம் வந்து அதில் வந்து வரைஞ்சிருக்கும். இப்போ படங்கள்லாம் வரைஞ்சி பொம்மை மாதிரி வரைஞ்சி அந்த அளவுக்கு உருவகேலி பண்ணி அந்த அளவுக்கு மோசமா சித்தரிச்சு வச்சிருப்பாங்க அந்த ஒரு பத்திரிகையில. ஸோ அந்த ஒரு பத்திரிகையோடைய புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சோசியல் மீடியாவில் இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த அளவுக்கு காமராஜருக்கு எதிராக வேலை பார்த்தவர் தான் கருணாநிதி அவர்கள். ஸோ அவர்கிட்ட போய் காமராஜர் வந்து இந்த நாட்டை பார்த்துக்கணும், இந்த மக்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா அது எந்த ஒரு வகையிலையும் வந்து நம்புற மாதிரி இல்லை, சுத்தமான அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்காக வந்து அவர் போராடினாரு. அந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜெயில தூக்கி போட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 வருஷமா அவர் வந்து ஜெயில இருந்தார் காமராஜர். ஸோ ஒரு ஜெயிலில் இப்போ இருக்கிற ஜெயில் கூட பரவாயில்ல, ஒரு கழிப்பிட வசதி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு காத்தோட்டமான ஒரு பகுதி இருக்குது. ஆனால் அப்போ இருந்த ஜெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். வெள்ளைக்காரர்கள் வந்து எந்த அளவுக்கு இரக்கமே இல்லாமல் கொடுமை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொடுமை பண்ணியிருக்காங்க. மனசாட்சியே இல்லாமல் கொடூரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் காமராஜர் வந்து ஜெயிலில் 9 வருஷமா இருந்திருக்காரு. ஸோ அவர் கொடுமையில வந்து வாழ்ந்த ஒரு மனுஷன் அவரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், அந்த மனுஷனுக்கு வந்து ஏசி இல்லைன்னா அவருக்கு வந்து அலர்ஜி வந்துடும் அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில பொருந்தும்னு தெரியல. இதுல நம்ம எல்லாத்த விட முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இந்த ஒரு நிலைமையில இருக்கு, இந்தியா முழுவதும் இன்னைக்கு இந்த ஒரு நிலைமையில ஒரு நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே காமராஜர் அவர்கள் தான். ஏன்னா அவருக்கு வந்து அந்த காலத்திலேயே அரசியல வந்து கிங் மேக்கர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அரசியல வந்து இந்த பேரூர் தெரியாத இந்த காங்கிரஸ் கட்சியே எல்லா மாநிலங்கள்லையும் குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து தடத்தை பதிச்சவரே அவரு தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெருந்தலைவர் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அந்த காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியே வந்து இந்த மாதிரி திருச்சி சிவா பேசுனதுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் தற்போது வரைக்கும் தெரிவிக்கல, எந்த ஒரு கண்டனத்தையும் தற்போது வரைக்கும் தெரிவிக்கல அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு செயலா இருக்கு. அந்த கட்சிக்காக இவர் வந்து இரவு பகலா உழைச்சிருப்பாரு. ஸோ அந்த கட்சியிலிருந்து இந்த இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நம்மளோட கட்சி தலைவரை பேசியிருக்காருங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம எதிர்ப்புகளை தெரிவிப்போம், ஒரு கண்டனத்தை தெரிவிப்போம், ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடுவோம், இல்லை வந்து ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்போம். அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் எதுவும் வந்து அந்த மாதிரியான ஒரு நியூஸ் தற்போது வரைக்கும் வெளியே வரல அந்த கட்சியில இருந்து. ஒருவேளை பொறுத்திருந்து பார்க்கலாம், இனியாவது அந்த கேள்விகளை கேட்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கட்சி கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 பேர்த்த என்னமோ வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து கர்ம வீரர் காமராஜர் இருக்காரு. ஸோ திருச்சி சிவா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த, ஒரு தவறான ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது தளபதி விஜய் அவர்கள் தன்னோட சைட்ல இருந்து எந்த ஒரு எதிர்ப்பையும் தெரிவிக்கல. எதுக்கு எடுத்தாலும் அறிக்கைன்னு விடக்கூடிய மனுஷன் இந்த மாதிரி திருச்சி சிவா இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான கருத்தை வெளியிட்டிருக்காரு, சர்ச்சையான ஒரு கதையை சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்துக்கு எந்த ஒரு பதிவுமே அவர் வெளியிடல, எந்த ஒரு அறிக்கையுமே வெளியிடல, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காங்க தாவேக்காவினர். இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் அவங்க செயல் இருந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு ஆக்ஷனுமே கிடையாது. தன்னோட கொள்கை தலைவர்ல ஒருத்தரா காமராஜரை வச்சிருக்காங்க. ஸோ தன்னோட கொள்கை தலைவரே ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்தி பொய் பேசி அவமானப்படுத்தி ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கட்சியினர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம, எந்த ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பண்ணாம, எந்த ஒரு அறிக்கையை வெளியிடாம இருக்காங்கன்னா அது எந்த மாதிரியான கட்சி, அது எப்பேற்பட்ட கட்சி, அது வேலைக்காகாத ஒரு கட்சி அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. சரி மக்களே, இந்த நம்மளுடைய காமராஜர் அவர்களை பத்தி திருச்சி சிவா சொன்ன இந்த பொய்களை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.
மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.